Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா wardrobe design ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன். அதோட டீடைல்ஸ் அதுக்கு அப்புறம் அதோட கான்செப்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட சைஸ் பாத்தீங்க அப்படினா இந்த லெந்த் வந்து 10 அடி. ஓகேங்களா? 10 அடியில பாத்தீங்க அப்படினா அவங்க கேட்டது வந்து மேல லாஃப்ட், அதுக்கு அப்புறம் 3 டோர் வர மாதிரி ஒரு வார்ட்ரோப், அதுக்கு அப்புறம் இந்த சைடு வந்து மேக்ஸिमम பாத்தீங்க அப்படினா சிட்டிங் மாதிரி போடுவாங்க. சிட்டிங் போட்டு மேலே வந்து குஷன் மாதிரி போட்டாங்கன்னா அது வந்து சிட்டிங் ஏரியாவாக மாற்றிக்கலாம். அவங்க கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி ஏரியாவாக கேட்டிருந்தாங்க. ஸ்டடி டேபிள் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு விண்டோ இருந்துச்சு. அதுக்கு கர்டைன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டடி டேபிள் இல்லையா? ஸ்டடி டேபிளுக்கு கொஞ்சம் மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்காக இங்கே சேர் ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மேலே 2 திங்ஸ் வச்சுருக்கோம். இதில் எது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேரும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணது, அதாவது நம்ம வெப்சைட்ஸ் நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து டவுன்லோட் பண்ணது கர்டைன். அதுக்கப்புறம் இந்த 2 திங்ஸ் ரெண்டுமே இந்த 3 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணது தான். இந்த வார்ட்ரோப், லாஃப்ட்டு, அதுக்கப்புறம் இந்த டேபிள், இந்த விண்டோ, இதெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணது. ஓகேங்களா? விண்டோ கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா பிட் மேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து விண்டோ கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து இது வந்து மெரினோ லேமினேட்ஸு. மெரினோ லேமினேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோட் வைஸ் இருக்கும். ஒவ்வொரு லேமினேட்க்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நிறைய டைப் இருக்கும் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னா வால்நட், அதாவது வால்நட் பார்த்துருப்பீங்க. அந்த கலர் வந்து நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வால்நட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் மென்ஷன் பண்ணி கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும். கோட் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அதே போல் இந்த கிரே கலர் மாதிரி இருக்குல்ல, இதுவும் நம்ம மெரினோ லேமினேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த மைக்கை எல்லாம் நம்ம இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிட் மேப் யூஸ் பண்ணி கலர் கொடுத்தாச்சு. அடுத்து இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெப்சைட்லேயே கிடைக்குது. ஹேண்டில்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு லாஃப்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாகவும் வார்ட்ரோப்புக்கு பெருசாகவும் நம்ம அதிலே ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே ஹேண்டில் தான் இந்த இடத்துலையும் நம்ம 3 ஹேண்டில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா? இந்த பார்ட் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மெட்டீரியல் வந்து இம்போர்ட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து குரூப்பாக இருந்துச்சு, அதை வந்து நான் ஓப்பன் கொடுத்துட்டு இந்த பாலிகன் சூஸ் பண்ணி நம்ம பிட் மேப்பில் இமேஜ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இமேஜ் யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்சர் ரெண்டும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓவராலாக இதுதான் கான்செப்ட். வார்ட்ரோப் மட்டும் இந்த இதில் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து தனியாக பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதில் வந்து இதுதான் கான்செப்ட். நீங்கள் வந்து எப்போவுமே டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீழே இருந்து மேலே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. மேலேருந்து இந்த மாதிரி லாஃப்ட்டு, வார்ட்ரோப் இந்த மாதிரி வரும்போது கரெக்டாக டைமென்ஷனோட மேலேருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் எப்பவும் அப்படி தான் பண்ணுவேன். பட் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு லாஃப்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் வார்ட்ரோப் க்ரியேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் விண்டோ, அதுக்கு கீழே டேபிள் ஆர் சிட்டிங் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவேன். சிலர் பார்த்தீங்கன்னா வால் க்ரியேட் பண்ணி இந்த விண்டோலாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. விண்டோ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல விண்டோ, கர்டைன் இந்த மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஃப்ட், வார்ட்ரோப்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்மாக ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் பெட்ரூம், வார்ட்ரோப் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்களோ அதே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஸ்டடி டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். மேலே இன்னும் கொஞ்சம் புக்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். என்னுடைய இது வரைக்கும் பண்ண வரைக்கும் ரெண்டர் இமேஜ் வந்து நான் வந்து தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு வார்ட்ரோப்போ இல்லை ஒரு டேபிள், ஸ்டடி டேபிளோ க்ரியேட் பண்ணும்போது என்ன மாதிரியான டிசைன்ஸ் கொடுக்கலாம், அதே போல் எதெல்லாம் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.